ஆக்சுவலா வந்துட்டு ரஞ்சித் அவர்களுக்கு, "சார் நீங்க தான் இதுல மெயின் லீடு. உங்களுக்கு தான் நெறைய ஸ்கோப் ஆஃப் இந்த சீன்ல நெறைய ஸ்கோப் உங்களுக்கு தான் இருக்குன்னு" சொல்லிட்டு பிராங்க்ல நீங்க அவரோட கேரக்டர டிஃபைன் பண்ணிட்டீங்க. இங்க என்ன ம். ஆயிடுச்சுன்னா, இந்த பிராங்க் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் பிக் பாஸே வந்துட்டு இது ஒரு டாஸ்க்கா பண்ணணும். ஹிடன் சீக்ரெட் டாஸ்க்கா பண்ணணும்னு சொல்லும்போது, ரஞ்சித் பிரதருக்கு இவங்க எல்லாருமே குடுத்தது அட்மாஸ்பியர் கேரக்டர் தான். அந்த அட்மாஸ்பியர் இ இ கேரக்டர்ல அவரு கண்டிப்பா வெளில வரவே முடியாது போலயே. இல்ல அப்படி ஆக்சு ஆக்சுவலா என்னன்னா, இந்த பிராங்க்லாம் கூட தீபக்க உள்ள கூப்பிட்டு அவங்க சொன்னோன்னு தான். பட் ரஞ்சித் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க் போடலான்னு சொன்னதுல இருந்தே, அந்த ப்ளேக்குள்ள அடாப்ட் ஆகாம இருந்தது. பிளஸ் அகைன் அண்ட் அகைன் கேரக்டரா ஒரு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்க ஒண்ணுத்துக்கு ராணவ் எஃபர்ட் எடுத்து போட்டு, அவன் ஒரு ப்ளே பண்ணி அவன் இரிட்டேட் பண்ணா, அத தான் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு காரணம்னு சொல்றது வந்து பைத்தியக்காரத்தனம். ஒண்ணு வீட்டு ஆக்டிவிட்டில இருந்து எல்லா ஆக்டிவிட்டிலயும் அவருடைய இம்பார்ட்டன்ஸா பாருங்க. ரஞ்சித் சார் டாஸ்க்ல எதுலயும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும். ரஞ்சித் சார் இந்த இதுல எதுவும் இல்ல. எப்படி சொல்றது, பிஃபோர் பிராங்க் ம். அண்ட் ஆஃப்டர் பிராங்க் அதுலயும் எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்ல. எந்த விதத்திலையும் இந்த வாரத்துடைய சுவாரஸ்யத்திற்கு உட்பட்டு உள்ளவர்ல. எரிச்சலா இருந்தா கூட சுவாரஸ்யத்துக்கு ராணுவ உட்பட்டு வந்தான், இவங்க உட்பட்டு வந்தாங்கன்னா அந்த ஆங்கிள் தான் வாட் ஐ பர்சனலி ஃபெல்ட் இஸ் ரஞ்சித் தான் வந்து சுவாரஸ்யமின்மை. மறுபடியும் உங்களுக்கு ஈஸி அட்வான்டேஜா இருக்க வர்ஷினி ராணவன்றதுனால தான் நான் அந்த சைட்லயும் சொல்றேன். நீங்க வர்ஷினியை சொல்றதுக்கான காரணமே என்னன்னா, பவித்ரா தர்ஷிகாவை நீங்க தொடமாட்டீங்க. நீங்க 100% வந்து நீங்க இப்போ வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா ஆனந்தியே சொல்ல முடியாது. ஜாக்லின் இந்த 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 இதுல இல்ல, இந்த கடமைப்புக்குள்ள வரல. உங்களுக்கு பிரின்சிபால வர்ஷினி பிரின்சிபாலா ஒரு எஃபர்ட் எடுத்து அவங்க வாரம் பூரா வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3 ப்ரோமோல வந்திருக்காங்க என் தலைவி. அப்படி இருந்தே நீங்க வந்து கொடுத்துருக்கீங்கன்னா என் தலைவிக்கு தலைவியா? ரைட் சார். அவங்களுக்கு தெரியாதுல்ல சார். ப்ரோமோல வந்தது அவங்களுக்கு இல்ல தெரியாதுல்ல. நான் இன்னும் ஒரு 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 சக ஃபேனா, வர்ஷினி ஃபேனா நான் கொந்தளிச்சு பேசுறேன். ரைட்டு. சரி, ஓகே, ஓகே. சார் அப்படியே நேத்து தர்ஷிகா அத நீங்க எப்படி பாக்குறீங்க அதையும் சொல்லிருங்க. அது வந்து உண்மையிலேயே ஓவர் ஆக்டிவ். எனக்கு எரிச்சல் ஆயிடுச்சுங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். அது இது எப்படி சொல்றது, நீங்க இல்ல தர்ஷிகாவோட எந்த ஆக்ட்ல சொல்றீங்க? நேத்து தர்ஷிகா பண்ணதுல எனக்கு 2-3 விஷயம் இருந்தது. எதை நீங்க கேக்குறீங்க தர்ஷிகா பண்ணதுல? அந்த லிஸ்டுக்கு எழுதுனது அவங்களே எழுதி அவங்களே அழுது பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு இனிஷியலா ஓகே, நம்ம ரொம்ப அடமெண்டா காமிக்கிறதுக்கு மேபி அந்த மெஷர்மெண்ட்ல ஒரு இடத்துல கட்டு சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா இப்படிலாம் வரும் போல் இருக்கு. டைரக்டரா இருந்தா என்ன சொல்ல போது எக்ஸ்ட்ராவா போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்றது. பட் ரவி ப்ரோ எனக்கு என்னன்னா, இல்ல ஆக்சுவலி அந்த இடத்துல ஒன் செகண்ட் ரவி ப்ரோ அந்த இடத்துல 2 பேர் வந்து ஐயா நிறைய பேர் வந்து கை தூக்கிக்கிட்டு இருக்காங்கயா, டென்ஷன் ஆகி என்ன கல்லால எரிஞ்சிருவாங்கயா. அதையும் இல்ல ஒரே ஒரு இல்ல ஒண்ணு ஆர்கே. இல்ல அவரு சொல்றதுல வேலிடிட்டி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அது தர்ஷிகா கோவப்பட்டாங்கல்ல, அந்த கோவப்பட்டதுக்கு காரணம் வந்து கேர்ள்ஸ் டீம்ல இருந்த சௌந்தர்யாவும் அன்ஷிதாவும். அவங்க நீல் டவுன் போட்டதுக்கு காரணம் அன்ஷிதா மேலயும் சௌந்தர்யா மேலயும் பழி போட்டது வந்து தர்ஷிகான்னு சொல்லி. சோ அதுக்காக நாங்க ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அவங்க யாரு ஒத்துக்குறாங்களோ அது வரைக்கும் நாங்க முட்டி போட்டிருப்போம் அவங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பட் பாய்ஸ் எல்லாம் வந்து முட்டி போட்டதுக்கு காரணம் வேற. சோ அதுக்கப்புறம் தான் அவங்க டார்கெட் ஆகி பர்சனலா ஹிட் ஆயிட்டாங்க. எஸ்பி பேசிட்டோம் சார், நீங்க சொல்லிருங்க பதில், அதுக்கப்புறம் எஸ்பி பேசிட்டோம். ஓகே ஐ மீன் ஐ அக்ரி வித் ஹிம். ஐ மீன் லைக் இல்ல எஸ்பிக்கு முன்னாடி நியாசுல் இருந்தாரு. நியாசுல் பேசிட்டோம், அடுத்து எஸ்பி பேசுங்க. அப்புறம் பிரியான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க போல. ஐயோ. ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க தர்ஷிகா சவுட் பண்ணி கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவர் ஆர்கே ப்ரோ சொன்னது சொல்றேன். ஓகே ஃபைனுங்க. எஸ் நியாசுல் பேசுங்க. நியாசுல் கேக்குதா? ரொம்ப லைட்டா கேக்குது பிரதர், கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். டாம் அளவுக்கு பேசுங்க. புரியல. ஐயா நியாசுல் பேசலாம். இல்ல அவர் மைக் இஷ்யூ, அதுக்குள்ள எஸ்பி பேசிட்டோம். எஸ்பி பேசுறீங்க. எஸ்பி நீங்க. ஹாய் எவ்ரிவன். ரவி சார் உங்ககிட்ட தான் பேசணும். சொல்லுங்க.
ஆக்சுவலி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். அத நீங்க எப்படி பார்க்குறீங்கன்ட்டு சொல்லுங்க. ம். ஆக்சுவலி ஹோஸ்ட் பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து எல்லாரையும் அவங்கள பேச விடாம டக் 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 டக்குன்னு கட் பண்ணுனதுனால, அது வந்து ஒரு டிஸ்கஷனாவோ, ஒரு கான்வர்சேஷனாவோ போயி, எந்த ஒரு இஷ்யூவுமே வந்து கன்க்ளூஷனா ஒரு ஒரு முடிவே இல்லாத மாரி எல்லாமே அங்கங்க கட் ஆயிருக்கிற மாரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது விஷயம் வந்து, அந்த ஃபர்ஸ்ட் வீக்கே எல்லாரையும் கட் பண்ணுனதுனால, எல்லாமே வந்து அந்த லைன வந்து லிமிட்ட தாண்டக்கூடாதுன்னு ரொம்ப வந்து கண்ட்ரோல்டா, சேஃப் பிளேவா விளையாடுறாங்களா? அப்படிங்கிறது இதுவா இருக்கு. ஈவன் இப்போ லாஸ்ட் வீக் விஷாலோட இஷ்யூவ முடிச்சிருக்கலாம். அது முடிக்காம திரும்ப கன்டின்யூ ஆகுது. ஸோ எதுவுமே முடியாமயே இருக்கிறதுனாலயே ஒரு கன்ஃப்யூஷன்லயே கண்டஸ்டன்ட்ஸும் இருக்காங்களோ? அப்படிங்கிறது என்னோட இதுவா இருக்கு. இன்னொன்னு லாஸ்ட் சீசன் வரைக்கும் கமல் சார் வந்து பப்ளிக்கோடயோ இல்ல அரசியல் இதோடயோ கனெக்ட் பண்ணி பேசினதுனால இந்த சீசனை வந்து கனெக்ஷன் எதுவுமே இல்லாம இது ஜஸ்ட் ஒரு விஜய் டிவி ஷோ மாதிரி நடத்துறதுக்கு முடிவு பண்ணி இந்த மாதிரி பண்றாங்களா அப்படிங்கறதுல நான் நினைக்கிறேன். இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். ஆக்சுவலா இட்ஸ் வெரி குவாலிட்டி கொஸ்டின். இதுக்கு வந்து ஹானஸ்டா ஆன்சர் பண்ணோம்னா நான் ஒரு ரிவ்யூவரா பேசுறீங்களா இதுக்கு? இது இப்போ இந்த ஷோ வந்து நான் ஒரு ரிவ்யூரா இது மோர் தென் முதலாளி வணக்கம். நான் இந்த பதில் முடிச்சோம் அப்படி வரேன். யா ஏன்னா அவங்க வந்து பிராதே ஹோஸ்ட் மேல கொடுத்துட்டாங்க. அது கிளாரிட்டிக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் உள்ளுக்குள்ள நாங்க இது நான் ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நான் அந்த கண்டஸ்டன்ட்டா சொல்லிட்டு போறேன். நாங்க உட்கார்ந்துருக்கோம், டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. நீங்க பார்த்த வெர்ஷன் ஒரு வெர்ஷன் சரிங்களா? ஒரிஜினலா நாங்க பார்த்தது வந்து நான் பர்சனலா எனக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் பார்த்தது வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏண்டா 7 சீசனா நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருந்தோம், இது என்ன இப்படி இப்போ எப்படி சொல்றது டப்பு டப்புன்னு விழுகுது. ஒவ்வொரு பிரேக்லயும் எங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு எங்களுக்கு. எங்களுக்கு வந்து இப்போ அடுத்ததுல வந்து பேசாம உட்கார்ந்து இருக்கிறது நல்லது, நம்ம ஏதாவது பேசணும் ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருந்தோம் நாங்க எல்லாருமே. ஆக்சுவலா இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீக். இந்த ஃபர்ஸ்ட் வீக் நாங்க ஒண்ணு பேசணும் அப்படின்றது அது லெட் இட் பி. இப்போ நான் இப்போ என்னோட பாயிண்ட்டுக்கு நான் எலிமினேட் ஆகிற பாயிண்ட்லயே இருந்தாலும் நான் ஒன்று பேசணும், சுனிதா ஒன்று பேசணும், இவங்க ஒன்று பேசணும், எல்லாருமே ஒரு ஒரு ப்ரிப்பேர்ட் மைண்ட்ல இருந்தோம் சரிங்களா? பட் ஆனா இவங்க இந்த இடத்துல இருந்து நான் ரிவ்யூ பாயிண்ட் மாதிரி பேசுறேன். ஆனா இந்த இடத்துல இவங்க எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 7 சீசன் டிராவல் ஆன ஒரு பிக் பாஸ்க்கான மைண்ட் செட்ல தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சக ஆடியன்ஸா இருக்கும் போது அவரோட ஃபர்ஸ்ட் வீக்க பாராட்டின கூட்டம் எப்படி பாராட்டி இருக்கும் அப்படின்னா, கமல் சார் தவறவிட்ட இடங்கள், அதாவது கமல் சார் கிட்ட எதிர்பார்த்து அது தவறவிட்ட இடங்கள்லாம் அவருக்கு ஃபில் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் ஒரு ஷோல கமல் சார் இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அதாவது வளவலன்னு கேட்கறது, பேசுறது கட் பண்றது, டாப்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி, ஜாக்லைன் நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் நல்லா இல்லை, அந்த மாதிரிலாம் பேசுற தப்பு, தம்பி நீ இவன் யாரு ஜெஃப்ரி நீ இது பண்ற தப்புன்னு இதெல்லாம் வந்து டக்கு 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 டக்குன்னு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை வந்து ஒரு டக்குன்னு ஒரு த்ரோவா போட்டு அந்த த்ரோல நம்ம ரிலேட் பண்ணது அத்தனையும் இந்த ஹோஸ்ட் அடிச்சிட்டாரா அப்படின்ற அந்த ஸ்கோரிங்க்கு அது நல்லா இருந்தது. ஆனா ஒரு கேம் ஷோல சீசனிங்ன்றது 10-15 வாரம் வரணும்னா சீசனிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ரிவ்யூவரா சொல்லணும்னா ஹோஸ்ட் சீசன் பண்ண மாட்டேங்கிறார், ஹோஸ்ட் எங்களை ஷேப் பண்ண மாட்டேங்கிறார், ஹோஸ்ட் எங்களை வந்து ஒரு 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 ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட் மாதிரி பாக்குறாரு. நாங்க உள்ள உட்கார்ந்துக்கிட்டு 100% கொடுக்கறதுக்கு ப்ராடக்ட் இல்லை, மிஷின் இல்லை, நாங்க மனுஷங்க, நாங்க 100% தப்பு பண்ணுவோம். உள்ள இருக்கிறவங்க தப்பு தான் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒரு நியாயம் அநியாயம் இருக்கும். உங்களுக்கு என்ன காட்டுறாங்க நிகழ்வுகள் காட்டுறாங்கன்னு தெரியல. அந்த சனி ஞாயிறு எங்களுக்கான ஸ்கோரிங் பொசிஷன் நினைச்சு எல்லாரும் வரும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் இந்த 7 சீசன்ல ஏன் சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா ஒரு செயல் நடந்திருக்கும். இந்த 24 ஹவர்ஸ் பார்க்காதவங்க 1 ஹவர்ல ஷோ பார்த்தவங்க எல்லாருமே அந்த ஷோவை பார்க்கும் பொழுது இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க இவங்க செஞ்சதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செயல் ஒரு தவறே செஞ்சுக்கிட்டு அந்த தவறை எப்படி ஒருத்தன் நியாயப்படுத்துறான் பாரு அப்படின்னா அவனை பேச விட்டாதான் தெரியும்.
ஒரு தவறே செய்யாதவன் தாங்க தாக்கப்படுறான்றதையும் அங்க பேசினாதான் தெரியும். அந்த ரெண்டுமே இல்லாம ஒரு தவறை அட்ரஸ் பண்ற விதமா இருக்கட்டும், ஒரு தவறை அட்ரஸே பண்றக்கூடாதுன்றதுல தெளிவாகவும் இருக்கட்டும், அதுல கவனம் செலுத்தி நீங்க கடைசியில இந்த ஷோவோடைய ஃபெயிலியரை கண்டஸ்டன்ஸ் மட்டுமே எடுத்துக்கணும்ன்ற ஒரு ஒரு நிலைக்கு தள்ளப்படுற மாதிரி போகுது இப்ப இருக்கிற பொசிஷன். ஏன்னா ஹோஸ்ட் மக்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டபிளி காமன் மேனோடைய தாட் ப்ராசஸ்ல ஐடியாலா மக்களுக்கு அவரோட பிலாசபி பிடிச்ச ஒரு ஹோஸ்ட், மக்களால் ரசிக்க மக்கள் செல்வன். அதனால மக்கள் 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 சொல்றதே அந்த மக்கள் செல்வன்றதுதான். அப்படி இருக்கிறவருக்கு அந்த 16 பேருக்குமே அவரு தான் ரெஸ்பான்சிபிள். அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 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 இம்பாக்ட் இருக்கும்ல தன்னுடைய இந்த ஒரு விஷயத்த. அவரு எடுத்த எடுப்புலயே எல்லாரையும் ஆஃப் பண்ணி உட்கார வைக்கிறது ஒரு பேட்டர்னா டிசைன் பண்ணோம்னா, அந்த பேட்டர்னை டிசைன் பண்ற முதல் வாரம் ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டு அவர் பண்ணாருன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே நல்லா சிரிச்சிங்களா, கலகலகன்னு பேசுறீங்களா, சூப்பரா பேசுறீங்களா, எல்லாம் நல்லா இருந்ததா, விட்டா இன்னும் நல்லா பேசுவீங்க, இதை விளையாட்டுல காமிங்க, இது எனக்கு இது முதல் வாரம் உங்களை நான் வருத்தப்பட வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். இப்ப 2வது 3வது வாரம் நான் 4 நாளுக்கு முன்னாடி சுனிதா கிட்ட பேசுறேன். எவ்ரிபடி ஆர் வெரி ஸ்கேர் டு அட்டெண்ட் வீக்கெண்டுன்றாங்க அவங்க. ஏன்னா ஸ்கேர் டு அட்டெண்ட்ன்றது தான் அங்க தாட். நான் இது நான் ஃபர்ஸ்ட் வீக்ல வெளில வரும்போது நான் பேசுறேன், ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்பேஸ்லயே சொல்லியிருப்பேன், உள்ள ஒவ்வொருத்தருக்கும் டர். நான் வெளில வரும்போது ஸ்டேஜ் சொல்லிருப்பேன், செஞ்சிங்களே ஒண்ணு அப்படின்னு. நான் தான் சொல்றேனே, அங்க லைவ்ல பார்க்க போற ஆடியன்ஸ்க்கு இன்னும் நல்லாவே தெரியும். அது அது இது என்னன்னா, நீங்க இந்த வீக்கெண்டு இப்ப யாரோ ஒருத்தங்க கேட்டாங்களே, முத்துக்குமரன் யாரு எதுக்கு பயந்து விளையாடுறதுனே தெரியாமல விளையாடுறதுக்கு. விஷால் இன்னும் நான் பண்ணது கரெக்ட்ன்ற மைண்ட் செட்லயே ஏன் இருக்கான்னா, அவன் எந்த விஷயத்துல பயந்துகிட்டு பயப்படுறானா, எதுக்கு பயப்படுறான்னே தெரியாது. ஸோ ஹோஸ்ட் சீசன் பண்ணும், வாரம் வாரம் ஒருத்தங்களை பேச விடணும். ஒருத்தங்களுக்கு வர்ஷினிக்கு ஒரு அநியாயம் இருக்கு, கேம் ஷோ பார்க்காம வந்துட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அவர் உடைக்கிறது எனக்கு சரியா படல. அவர் அதை உடைச்சு அது தப்புன்னு தெரியுங்க, அது இப்பவே தப்புன்னு காஷன் பண்ற அந்த அலார்மிங் ஓகே. ஒரு சில விஷயங்கள் அவரே சாட்சனாவை போட்டு விட்டாரு பாத்தீங்களா. அது இப்ப நீங்க அது நீங்க பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ்ன்னு வச்சு ஒரு விஷயத்த ஒளிச்சு வச்சு ஏதாச்சும் ஒண்ணு செய்யறதை நீங்க போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது எப்படின்னா அது யூனிட்டியை அடி வாங்கிட்டு இருக்கும். அது ஹோஸ்ட் பண்ணாம உள்ளுக்குள்ளேயே நீங்க ஒரு டிவி வச்சு ஒரு தடவை ஐஸ்வர்யா காமிச்ச மாதிரி அது மாதிரி ஏதாவது நீங்க கேம்ல நீங்க தோண்டி விட்டீங்கன்னா அது வேற. பட் இது எப்படின்னா ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்கும் விஜய் சேதுபதி சார் பிடிக்கும், அதனால அந்த ஷோவை வீக்கெண்டுக்கான அந்த எனர்ஜி புல் பண்ணி எல்லாரையும் அவரை பார்க்க வைக்கிறது. பட் எண்டில் உட்கார்ந்துருக்குது இவர் அடுத்தது என்ன சொல்ல போறாரோன்னு, அந்த அந்த அடுத்தது என்ன சொல்ல போறாரு அப்படின்றதுல கண்டிப்பா ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டுக்கான ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்ற அந்த ஆசையே எல்லாருக்கும் விட்டு போயிருக்கும். அது இன்னொன்னு என்னன்னா சார், இப்ப எல்லாமே இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நமக்கு இது கமெண்ட்ஸ்ல போடுற கொஸ்டின் எல்லாத்தையும் அவங்க ஒரு கண்டஸ்டன்ஸையும் கேட்குற மாதிரி இருக்கு. அது எப்படி ஆகுதுன்னா, அந்த கன்க்ளூஷன் இல்லாம இன்னொன்னு இது சரியாங்கிறதுல இன்னொன்னு நிறைய இடத்துல சலிச்சுக்கிறாரோ கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திருப்பி ரிப்பீட் பண்ணாதீங்க, திருப்பி இது சொல்லாதீங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம பாக்குற ஆடியன்ஸ்க்கே அந்த செக்மெண்ட்டே கொஞ்சம் சலிச்சு போன மாதிரி இருக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, நல்லாதான் பண்றாரு. ஆனா இந்த வே நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். இங்க இருக்கிற வெளியே இருக்கிறதெல்லாம் விட அந்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவே பார்க்க முடியறது இல்லை. இங்க இருக்கிறது தான் அங்க சொல்ற மாதிரி இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், கேட்க வரல. நான் என்னன்னா அவர் நல்லாவே பண்றாரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. இன்ஃபேக்ட் கண்டிப்பா எல்லாருக்கான அந்த ஒரு இன்டர் கனெக்டை கரெக்டாவே புடிச்சிட்டாரு. ஆனா எதிர்பார்ப்பு என்னன்னா, நாம கமல் சார விஜய் சேதுபதி சார் கிட்ட தேடக்கூடாது, விஜய் சேதுபதி சார் கிட்ட தான் விஜய் சேதுபதி சார் தேடணும் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல. கண்டிப்பா சார். ஆனா என்னன்னா அதே மாதிரி கண்டஸ்டன்ட்ஸை விட்டு கொடுக்காம இருங்க அதே மாதிரி அவரையும் நாம ஒரு விஷயத்துல மைண்ட்ல வச்சுக்கணும். நான் as a ரிவ்யூவரா என் மைண்ட்ல வச்சுக்கிறது என்னன்னா, இது இவருக்கு ஃபர்ஸ்ட் ஷோ, ஃப்ளா இல்லாம இவராலையும் தப்பிக்க முடியாது. இவர் கண்டஸ்டன்ட்க்கு மட்டும் இல்ல, இவரோட ஃப்ளால இருந்து இவர் தப்பிக்கலாம் முடியாது. அங்க என்ன பிரச்சனைனா,
அவரு வந்து த மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்து நீங்க ஷோ பண்றீங்க. அவரால கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எல்லாம் பண்ண முடியாது. டாக் பேக் தான் ஆயிப்போச்சு. ஸோ அவர் ஒரு டீம் வச்சு அதை ஃபாலோ அப் பண்றதும் ப்ளஸ் மக்களுடைய போற இடத்துலலாம் மக்கள் வந்து நீங்க இதை கேட்டுருங்க, அதை கேளுங்க, இதை கேளுங்கன்னு சொல்றதும் இப்படி எல்லாமே வர்றதுனால அட்ரஸ் பண்ற விதமா இருக்கட்டும், இல்ல இதா இருக்கட்டும், அவர் பேட்டர்னை ஃபாலோ பண்றாரு. ஆனா அந்த பேட்டர்ன்ல என்னைய கேட்டா அவர் வந்து சீசன் பண்ணுங்க சார், இவங்கள சீசன் இப்போ உதாரணத்துக்கு நான் இது சொன்னா வன்மம் மாதிரி இருக்கும். ஆனா அது இது அப்படிதான். நீங்க ஒருத்தர் கிட்ட ஆக்சுவலா இப்ப நீங்க இப்ப சொன்னார்ல இவர் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி சாருக்கு வந்து ஆக்சுவலா வந்து கேம்ல எப்படி போகுதுன்ற ஃபீட்பேக்கு, டீம், டெக்னிக்கல் ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதோடைய பெரிய தாக்கம் தான் சார் 30 டேஸ்ல வந்து எந்த சீசனுமே இல்லாத அளவுக்கு 6 வைல்டு கார்டையும் 30 டேஸே இன்வெஸ்ட் பண்ணது வந்து அதுக்கு தான். ஆக்சுவலா இந்த கேம்ல வந்து அப்படி ஒரு டிசாஸ்டர்ல இருக்குன்னு. இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா நீங்க வந்து இந்த பீப்புளை வந்து டாஸ்க்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே டாஸ்க் நான் சொல்றது டாஸ்க் அந்த பாலை மேல தூக்கி போடணும், வாபிள் பிடிக்கிறது, இல்லை இன்னைக்கு போட்ட அந்த நேம் அடுக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்கு வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி ஒன்று இருக்கும். புரியாததுக்கு ஒரு ஒரு சின்ன ப்ரிலோட் மாதிரி ஒன்று காமிச்சிருவாங்க அங்கேயே. அதெல்லாம் பார்த்த உடனே அந்த டாஸ்கை போய் எக்ஸிக்யூட் பண்ற விதத்தை வந்து டப்பு டப்பு டப்புன்னாங்க. நீங்க கிரியேட்டிவ்னு ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த டாஸ்க் போக போக இருக்கிற நேரம். இப்போ வந்து ஸ்கூல் இஸ் அ டாஸ்க் அப்படின்னா ஹோட்டல் இஸ் அ டாஸ்க். ஹோட்டல் அசஸ்மெண்ட் ஸ்கூலை கூட நம்ம விட்டுருவோம். ஹோட்டல் டாஸ்க்னு ஒன்று வருது. ஹோட்டல் இஸ் அ டாஸ்க் அப்படின்னா அந்த ஹோட்டல் வந்து டாஸ்க்னு கொடுத்துருவாங்க சார். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இப்போ ஆஸ் அ கண்டஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, நாம் வந்து டக்குன்னு பாய்ஸ் வந்து இதாகவும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோடைய அந்த மேனேஜ்மெண்ட் பீப்புளும் கேர்ள்ஸ் வந்து இதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளே செட் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு பிளே ஒன்று செட் பண்ணணும். ஒரு அப்பா, ஒரு புள்ள, ஒரு இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஹோட்டல் டாஸ்க்கு நான் இருக்கும்போது ஆடுறேன் அப்படின்னா, இப்போ யாராச்சும் இப்படி ஒரு இன்புட்டாவது கொடுக்கணும். நான் இல்லை, யாராச்சும் ஒருத்தர் இப்படி ஒரு இன்புட் கொடுக்கணும். என்னன்னா, ஒரு ஃபேமிலி ஒரு ஹோட்டலுக்குள்ள வருது, அதே நாள் ஒரு திருடன் அந்த ஹோட்டலுக்குள்ள வரான், அதே நாள் அந்த ஹோட்டல்ல ஒரு கொலையும் நடந்துருது. இப்படி இருக்கிற மாதிரி இதை ஒரு கிரியேட்டிவ் பிளானா வச்சு யாரு கொலைகாரன், யாரு திருடன், யாரு ஃபேமிலி உள்ள வருது அப்படின்ற மாதிரி ஒரு பிளே மாதிரி கொண்டு போனீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமோ அந்த பிளே கண்டினியூ ஆகுறதும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பண்றதும் பண்ணிட்டு இது எங்க போயிடுச்சுன்னா அந்த போர்ட்ல போய் யாரை பத்தி எழுதுறதுன்ற மாதிரியே மாறிடுச்சு. அது திருப்பி 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 போய் இவங்க இதை பண்ணல, இவங்க அதை பண்ணல, இவங்க அதை பண்ணல, இவங்க இதை பண்ணல அப்படின்னு போயிடுச்சு. திருப்பி மறுபடியும் ஸ்கூல் டாஸ்க்குன்னு ஒன்று மாறுச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் அவங்க விட்டு பாக்குறாங்க இவங்க கிரியேட்டிவா என்ன பண்ண முடியும் இவங்களால. இப்ப மாயா போய் ஒரு எல்லோ கலர்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அந்த கேரக்டர் இம்ப்ரோவைசேஷன் ஒன்று பண்றாங்க, அர்ச்சனா ஒன்று பண்றாங்க, நிக்சன் பிடி மாஸ்டர்னா ஒன்று பண்றாரு அப்படின்னா அந்த மாதிரி இவங்க என்ன எஃபர்ட் எடுக்கிறாங்கன்றத வந்து வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அந்த கிரியேட்டிவ் எசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இல்லாதது விஜய் சேதுபதி சாரால ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் சேதுபதி சார் வந்து இந்த விஷயத்த வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு உள்ள கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க 106வது நாள் முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே ரெட் ஜெயின்ட்லயோ லைகா ப்ரொடக்ஷன்ஸ்லயோ நேரா போய் படம் பண்ணிடலான்னு. இல்ல ஒரு ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது. இங்க ஏதோ ஒண்ணு 106 நாள் இருக்கிறது கேம் கிடையாது. ஏதோ ஒரு திறமை, நீ 5 நாள் கூட ஏதோ ஒரு திறமை இருக்கணும். நான் ஓப்பனா சொல்றேன், நான் இது எனக்கு மேடை கிடைச்சா சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி நான் 6 நாள் பண்ணேன், 2 படம் புக் ஆயிடுச்சு எனக்கு. இந்த 6 நாள் இந்த உடம்ப வச்சு ஆடினதுக்கே இருக்கும் போது நம்ம ஏதோ ஒண்ணு காமிக்கணும், அது நமக்கு கனெக்ட் ஆகும். நம்ம ஏதோ ஒரு ஸ்கில்ல காமிச்சா அது நமக்கு கனெக்ட் ஆகும். இவங்க அந்த லேக வந்து இன்னைக்கு இப்ப பேசணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிக் பாஸே கூப்பிட்டு இந்த கண்டென்ட் ஸ்கிரிப்டட் கண்டென்ட்ன்ற மாதிரி இதை செய்யுங்கன்னே சொல்லி பண்ண ஒரே சீசன் இந்த சீசன் தான். நீங்க இத பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன சீசன். அந்த அளவுக்கு வந்து சீசன் லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்ல ரவீந்தர் ப்ரோ, இதுல இன்னொன்னு பிரதர், நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஹோட்டல் டாஸ்க்னு வரும்போது அந்த போர்டு வச்சுட்டு நீங்க அந்த ஃபிளாஸ் எழுதுங்க, கம்ப்ளைண்ட்ஸ் எழுதுங்கன்னு சொல்லிட்டு
வச்ச அந்த ஒரு விஷயத்த சாமர்த்தியமா அதை யூஸ் பண்ணணும்ன்ற முனைப்பு அதிகமா காமிச்சாங்க. அந்த டாஸ்க்குள்ள இருக்க வேண்டிய கிரியேட்டிவிட்டிய காமிக்கல. இப்போ இந்த கேப் கவுன்ன்ற அந்த 5 ரிப்பன் வந்துட்டு இப்ப இன்னையோட நிகழ்வுக்கே வருவோமே, இந்த வாரத்தோட நிகழ்வு. இப்ப அந்த ஹோட்டல் டாஸ்க்ல அந்த கம்ப்ளைண்ட் போர்ட வச்சத எவ்வளவு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, இந்த கேப் கவுனோட அந்த ரிப்பன வந்துட்டு புடிச்சு புடுங்கணும்ன்ற அந்த ஒரு டாஸ்கையும் பிக் பாஸ் வச்சிருக்காங்கன்னா, அதை எஃபிஷியன்ட்டா யாருமே விளையாடவே இல்லையே. இப்ப நீங்க அதை யோசிக்கிறது தானே அந்த கண்டஸ்டன்ஸோடைய தாட். இப்ப இந்த கேம்குள்ள எதுக்கு வந்திருக்கோம் கேம் முனைப்போட இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை திங்க் பண்ணவே முடியும். இப்ப எப்படின்னா, எப்ப அந்த ரிப்பன் மேட்டர் சொன்னாங்களோ அப்பவே என்ன ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரும் கூடி உட்கார்ந்து என்ன பேசியிருக்கணும், இங்க பார் கரெக்டா 3வது நாள் ஒருத்தங்க ரிப்பன் எடுங்க, 4வது நாள் ஒருத்தங்க ரிப்பன் எடுங்க, 5வது நாள் ஒருத்தங்க எடுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு காரணம் பிடிங்க அப்படின்றத பேசிக்கிட்டு அந்த கேம் ஆடணும். அந்த யூனிட்டி இருந்தா தானே இதை பண்ண முடியும். அதுதான் சார். இப்போ அப்ப இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இண்டிவிஜுவலா உங்களுக்கு கேம் அவர் கேப்டன்ஷிப் மேல வந்து யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க வந்து அந்த கேப் ரிப்பன்ல இருந்து ஒரு ரிப்பனை வந்து பிளக் பண்ணலான்றது. இன்னைக்கு மார்னிங் கூட சௌந்தர்யா வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க பிளக் பண்ண போனாலும் அதை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 10 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலா ஒரு பிளேயர் வந்து அந்த கேமை வந்து விளையாடலாம்னு முயற்சி பண்ணாலும் பாய்ஸ் டீம் வந்து அதை வந்து டைல்யூட் பண்றதுக்கு தான் மெயினா பாக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிக் பாஸ் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு வந்து இந்த யாருக்காச்சும் ஒரு இண்டிவிஜுவலுக்காச்சும் கேப்டன்ஷிப் மேல வந்து ஒரு அதிருப்தி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அவருடைய கேப் ரிப்பன் வந்து ஒரு ரிப்பனை வந்து பிளக் பண்ணலாம். அதை கம்ப்ளீட்டா வந்து முத்து வந்து டைல்யூட் பண்ணிட்டாப்ல. எப்பயுமே பிக் பாஸ் உள்ள இருந்து ஒரு லெட்டர் வரும், ஓகேங்களா? அந்த லெட்டரை வந்து இவருடைய வெர்ஷன்ல வந்து அந்த லெட்டரை வந்து மாத்திடுவாரு. அதுதான் முத்து இப்ப வந்து டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஒரு விஷயம். சோ இதனால வந்து கேம் விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது இப்படிதானோ அப்படின்னு கேம் வந்து முத்து வந்து என்டையர் பாய்ஸ் டீமோட கேம் வந்து யாரையுமே விளையாட விடாம டே 1ல இருந்து அப்படியே வச்சுட்டாரு. அது இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இவரை தன்னுடைய எப்படி சொல்றது, தன்னுடைய பேச்சு திறமையால எல்லா விஷயத்தையும் அப்படியே வந்து ஓவர் கம் பண்ணி வீக்கெண்ட்லயும் சரி. இப்போ விஜய் சேதுபதி சார் ஒரு கொஸ்டின் கேட்டாலும் இவர் சைட்ல தப்பு இருந்தாலும் இவருடைய வாய்ஜாலத்துல வந்து அதை வந்து எப்படியா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடுறாரு. ஆனா மத்தவங்க மாட்டிக்கிறாங்க. சார் ஆக்சுவலா நீங்க சொன்னது வந்து பெர்ஃபெக்ட்லி ரைட். அதுல மாற்று கருத்தே இல்லை. அண்ட் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் இந்த பேஸ் நீங்க வந்து ஒரு டீமுக்காக ஆடணும்னு வரும்பொழுது அந்த பிளேயர் அந்த பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தானா அது அந்த டீமுக்கான ஸ்ட்ரென்த்து. அதே ஆப்போசிஷன்ல வந்து அவன் யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனுடைய தாட் ப்ராசஸ்லேயே கேமை கன்வெர்ட் பண்றான்னா ஆப்போசிஷனோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், தாட் ப்ராசஸ் தான் கேமு. இந்த தாட் ப்ராசஸ் இப்போ நீ போய் ரிப்பன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிப்பனை கழட்ட நான் ஏன் 10 பாய்ஸ் கிட்ட பேசணும், இல்லை உன்கிட்ட நான் இதுக்கு உனக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டியது பிக் பாஸ்க்கு. நான் விளக்கத்தை பிக் பாஸ்க்கு கொடுக்குறேன், உனக்கும் கொடுக்குறேன். ஆனால் நீ எனக்கு சான்ஸ் கொடுங்க. அவன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டேவே இவர் சொல்லியிருப்பார் அருண், இந்த மாதிரி நீங்கள் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு பெட்டராக புரிய வைக்க பார்க்குறேன் அப்படின்னு. எனக்கு நாட் இன்ட்ரெஸ்டடு, நான் நேராக போய் பிடுங்குறேன் அப்படின்ட்டு போய் பிடுங்கணும்னு முடிவு பண்ணிட்டா போய் அதை அந்த ரிப்பனை கட் பண்ணுறது அதை வச்சு தான் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்த முடியும்னு தெரியும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் செட் பண்ண வேண்டியது அங்கே முத்து நிற்பான் உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட, இல்ல இவன் கன்ஃபியூஸ் பண்ண விட, ஏதோ ஒண்ணுத்துக்கு இல்ல நிப்பான். சார், அத நம்ம இல்ல பட் ஒரு பண்றதே விஷயம் இருக்குல்ல தப்புன்ற மாதிரி கொண்டு போயிருவாரு. பிக் பாஸ் ஆமா பாஸ் சொல்லியிருக்காரு. பாஸ் நானும் அதை தான் சொல்றேன். அவன் அதைத்தானே பண்றான். அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கன்றதுதான் பாயிண்ட். நீங்க மூஞ்சி வச்ச இப்ப வனிதா கேட்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? பிக் பாஸ் சொன்னாலே கேட்க மாட்டாங்க. அவங்க நேரா போய் புடுங்கி விட்டுருவாங்க. அவங்க இந்த ஒரு பிளேயர் சீசன்ல 15 வனிதா இருக்காங்க சார். யாருமே பிக் பாஸ் சொல்றதையும் கேக்குறது இல்ல, விஜய் சொல்றதையும் கேக்குறது இல்ல. பாஸ் நான் இப்ப இந்த பிக் மேல் குறி காமிச்சு சரி ஃபீமேல் குறி காமிச்சு வேற ஒருத்தங்களை சொல்லிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நான் என்னன்னா வனிதா மாதிரியான பிளேயர் இல்லைன்றது இல்லை, அங்க ஒரு மெச்சூர்டு ஃபீமேல் இல்லாதது இந்த முத்துவை கண்ட்ரோல் பண்ண முடியாம போனதுக்கான ஒரு கேம். விசித்ரா இருந்தாங்கனாலே நீ என்னடா சொல்றதுன்னு அவங்க ரூலை மீறி வெளில போகும்போது ஒரு கேம் ஒன்று பார்த்தோம்ல, அர்ச்சனா கூட்டிட்டு வெளில அந்த கேம் இங்க ஆடணும் பாஸ். அந்த கேம் ஆடும் போது நம்ம ஏன் இவன் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற இப்போ ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை பிரச்சனை வருது, சின்ன சின்ன விஷயங்கள் வருது. இப்போ இந்த படத்துல வரும்னா, அதாவது நீ சொல்றது ரொம்ப புச்சாலித்தனமா தான் இருக்கு, ஆனா நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும், எனக்கு பரவாயில்ல தப்பாவே இருந்தாலும் அவங்க கூப்பிட்டு அவங்க திட்டுட்டோன்னு போய் புடுங்கணும். அந்த மாதிரி அவன் ஒருத்தன் யோசிக்க இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஐயோ முத்துவே இது தப்புன்னு சொல்றான்னா
அப்ப இதுக்கு மேல போய் இதை பண்ணி எதுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு, அது ஏன் அந்த பயம் வருது? வீக்கெண்ட் ஆனா அங்க ஒருத்தர் அடிக்கிறாரு, எதுக்கு அடி வாங்குறோம் எதுக்கு உட்கார்றோம்னே தெரியாம அந்த கிளாப் இன்னொரு பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணோம். ஒண்ணு இப்படி இப்படி நீங்க ஏன் ஒருத்தன் இன்ஃபுளுன்ஸ் ஆகுனா அது ஒரு விஷயத்துல கேரி ஃபார்வர்ட் ஆகாது, 10 மேட்டர் ஆகுது. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா அவன் எல்லார் கேமும் விளையாடுறத கிராக் பண்றதுக்கு அங்க ஒருத்தன் 6 பேர் அமைச்சிருக்கோம் பாஸ். நம்ம 30 நாள் கழிச்சு 6 பேர் அமைச்சிருக்கோம். அவனுங்களும் போய் அதே தானே பண்றானுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வியில இதுக்கு முன்னாடி நடந்துச்சு சரி, 6 பேர் பார்த்துட்டு போயிருக்காங்களே, இவங்க ஏன் ஒத்துக்கணும் முத்துவ? அண்ட் ரவீந்திர ப்ரோ, நீங்க சொன்னீங்களா ஒரு பாயிண்ட், போயிட்டு டைரக்டா வந்துட்டு அந்த ரோப்பை புடிங்கிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் பார்ட் ஆஃப் அந்த டாஸ்க் லெட்டர்ல சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தான் அதை புடுங்கணும் அப்படின்ற அந்த ஒரு செக் பாயிண்ட் வைக்கும் போது அததான் சொல்றேன். நீங்க சொல்லு இல்ல கரெக்ட். அதுதான் லிவிங் ஏரியாவும் கூப்பிடுங்கன்றேன், எல்லாத்தையும் சொல்லுங்க. எல்லாரும் பாய்ஸ் டீமே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும். அருண் ஐயோ இல்ல நான் தான் உலகமகா நல்லவன், எல்லாம் கரெக்ட். ஆனா எனக்கு அப்படி தோணலன்னு சொல்லிட்டு புடுங்கணும், அவ்வளவுதான். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், எனக்கு நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே. நான் எல்லாம் நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். நான் புடுங்கினது தப்பா இருந்தா என்னை வந்து அவங்க கிட்ட என் காரணம் இதுதான். ஆனந்தி எல்லாரையும் இப்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரிப்பன்ல இருந்து ஒரு ரிப்பனை பிளக் பண்றதுக்கு. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு அதை பண்ண வேண்டியதுதான். ஆனா வந்து ஒரு கேரக்டரா வந்து அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு இது தோணுது நான் பண்ணட்டுமா, இது தோணுது நான் பண்ணட்டுமா அப்படின்னு. அவங்க இப்படித்தான். எனக்கு மஞ்சரி வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராக் பண்றாங்க, அதை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆனா அவங்களும் இந்த டாஸ்க் விஷயத்துல ஒத்து போறதுதான் எனக்கு ரொம்ப, ஏன்னா அவங்களால சிங்கிள் விமனா ஃபைட் பண்ண முடியல. அவங்க இல்ல இன்னொன்னு சார், இப்போ ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறாங்க சார். மெஜாரிட்டி ஓட்டிங் போது என்ன ஆகுதுன்னா வந்து நியூ கம்மர்ஸுக்கு வந்து ஆப்வியஸ்லி வந்து ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சோ நமக்கு சான்ஸ் கிடைக்கணும்னா ஐயா சிவா ஒரு நிமிஷம், அவர் பேசி முடிச்சிட்டோம், அடுத்து பேசுங்க. சொல்லுங்க பிரதர். இல்ல ஆப்வியஸ்லி வந்து அந்த வந்து ஓட்டிங்ன்ற ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்றதுனால இவங்க எல்லாம் ஜெல்லா இருக்க எல்லாரும் வந்து ஒரு பர்சனை வந்து அக்ரி பண்ணி அதோட ஓட்டிங் வந்து அவங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்கும்போது நியூ கமர்ஸ்னாலே அந்த கேம்குள்ள வந்து விளையாட முடியாது. ஏன்னா சண்டை போடலாம், நீ பண்றது தப்பு அப்படின்னு. மத்தபடி அதை தாண்டி இல்ல ஓகே சார், இல்ல அதை தாண்டி வந்து அவங்கனாலே வந்து பெரிய லெவல்ல பண்ணி. இப்ப ரியான் நீங்க சொன்னீங்க, ஆப்வியஸா கேர்ள்ஸ் டீம்ல வந்து யாராருக்கு என்னென்ன ஒரு ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இப்போ ஜாக்லின்ட்டையும் சௌந்தர்யாட்டையும் நல்லா ஜெல் ஆயிட்டாப்ல. இப்போ பாய்ஸ் டீமை பொறுத்த மட்டும் பாய்ஸ் டீம்லயும் வந்து யாருக்கிட்டையுமே வந்து ஒரு கர்ஜி காட்டாம எல்லாருக்கிட்டையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாய்ஸ் டீம்ல வந்து டிசிஷன் எடுக்கிறது விஷால்னா அவருடைய என்எஃபியுமே வந்து நான் விஷாலுக்கு கொடுக்குறேன்னு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாப்புல. ஸோ விஷாலை வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டாலே ஓவராலா பாய்ஸ் டீமை வந்து கைக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அங்க போயிட்டு இருக்குதுன்றதுனால நியூ கமர்ஸ் அந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கும் போது வந்து பெரிய வாய்ப்புன்றது யாருக்கும் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது கரெக்ட் பிரதர். ஃபர்ஸ்ட் விஷயம் 100% நீங்க சொன்னது உண்மை. ரெண்டாவது, நீங்க இப்போ ஒன்று சொல்றீங்களா, பாய்ஸ் டீம் இப்படி இருந்துட்டு போதும் பிரதர், அங்க 2 காயின் தான். இங்க இருந்து 30 நாள் கழிச்சு ஒருத்தன் பார்த்துட்டு போறான்னா அங்க 3 காயின் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஒன்னு விஷால், இன்னொன்னு தீபக், இன்னொன்னு முத்து. இவங்க 3 பேரை ஒரு பாய்ஸ் டீம் உள்ள போறவன், இவங்க 3 பேரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு 30 நாள் கழிச்சு ஒருத்தன் உள்ள போறான்னா அவன் இதை மட்டும் தான் திங்க் பண்ணோம். ஆனா கேர்ள்ஸ் டீம் என்ன தெரியுமா திங்க் பண்ணோம், இங்க யோசிக்கிறதவன் யாரு, அதை வந்து ஒருத்தன் காயின் பண்றவன் யாரு, அதை வெளியில எக்ஸிக்யூட் பண்றவன் யாரு, இதெல்லாம் நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சா. அப்ப நம்ம என்ன மாதிரியான கேம் ஸ்ட்ராட்டஜியோட 30 நாளுக்கு முன்னாடி உள்ள வந்தவங்களுக்கு இந்த களமோ இந்த கேமோ இந்த பேட்டர்னோ தெரியாதவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொல்றதுல கூட எனக்கு தப்பு தோணல. ஆனா 30 நாள் கேம் ஷோவை பார்த்து வந்து இவனை டீகோட் பண்ணி இவனை கிராக் பண்ணி ஓரமா உட்கார வைக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொன்னா அதுதான் தப்பு. ஒரே ஒரு விஷயம்,